வணக்கம் அன்பு நண்பர்களே, நல்லதை செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 4/9/2022 சுபக்கிருது ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சிம்ம லக்கணம் இருப்பு. இன்று 2 நாழிகை 15 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:04, திதி இன்று காலை 8 மணி வரை, அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:59 வரை கேட்டை பின்பு மூலம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:23 வரை விஸ்கம்பம் பின்பு பிரதி. கரணம் இன்று காலை 8 மணி வரை பவம் பின்பு மாலை 5:54 வரை பாலவும் பின்பு கவுளவும். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்தயோகம் பின்பு இரவு 7:59 வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம்னு பார்த்தோம்னா இன்றைய நாளுக்கு பரணி கிருத்திகை நட்சத்திரம்ங்க. இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, புதிய பொருட்கள் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல மன உளைச்சல் இருக்கும், மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. வேலையில ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா ஒருவித பொறுமையின்மையெல்லாம் அதிகரிக்க கூடுங்க. அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தாங்க இன்று அதிகமாக காணப்படுது. அதனால மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே செய்ய வேண்டாமுங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை விருதுநகர் விஸ்வநாத சுவாமி விருஷப வாகனத்தில் திருவீதி உலா, குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் வாகனத்தில் புறப்பாடு, மதுரை சோமசுந்தரர் வளையல் விற்றருளிய காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வழிபட குடும்ப ஒற்றுமைகள்லாம் மேம்படக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வழக்குகளை தொடங்க நல்ல நாள், கடன் வாங்க ஏற்ற நாள், வாகனங்களை மாற்றுவதற்கு உகந்த நாள், கால்வாய் பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய ஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. சூரிய ஹோரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பார்களுங்க. அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சூரிய ஹோரை சூரியன் அதிபதிங்க. இந்த சூரிய ஹோரையில் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் முயற்சிக்க சிறப்பாக இருக்குங்க. மேலதிகாரிகளை சந்தித்தல், அரசு சார்ந்த முயற்சிகள், சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல பார்க்க செல்தல் போன்ற செயல்களை எல்லாமே இந்த சூரிய ஹோரையில் செய்யலாம். இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். அதே போல் இந்த ஹோரையில் பார்த்தீங்கன்னா புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசியில் ராகு பகவான், ரிஷபராசியில் செவ்வாயும், சிம்ம ராசியில் சூரியன் புதன் சுக்கிரனும், துலாம் ராசியில் கேதுவும், விருச்சக ராசியில் சந்திரனும், மகர ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் குரு பகவானும் பயணம் செய்கிறாருங்க. இந்த நவக்கிரகங்களின் இருப்பை வைத்து இன்றைய நாளுக்கான பலன்களை நாம் பார்ப்போங்க. மேஷ ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 7ஆம் பாவத்தில் கேது பகவானும், 8ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், 12ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்த்தோம்னா மேஷராசி அன்பர்களுக்கு இன்று கடின உழைப்பின் மூலம் தாங்க வெற்றி கிடைக்கும்.
இன்று நீங்கள் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில செல்வீங்க. அதற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தாங்க இன்று இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல்லாம் உங்களுக்கு அமைய பெறுங்க. வியாபார நிமித்தமான பணிகள்ல மேன்மையை உண்டாகக்கூடும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த இன்று பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறையும். நீண்ட நாள் நண்பர்கள் எல்லாத்தையும் சந்தித்து மகிழக்கூடிய விதத்துல இன்று அமையுங்க. எதிர்பார்த்த சில காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்களால சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வேலை தொழில பார்த்தீங்கன்னா பணி நிமித்தமான பயணம்லாம் இன்னைக்கு நிச்சயம் இருக்குதுங்க. இது உங்களுக்கு பணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிப்பீங்க. நட்புடன் சகசமாக பழகுவீங்க. இதனால அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. நிதி நிலைமையில இன்று பணம் எளிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்துல தாங்க இருக்கு. இன்று அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் அதிகமாகவே இருக்கு. நல்ல பண வரவு இருக்குங்க. இந்த பண விஷயத்துல இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஆரோக்கியத்துல இன்று உங்கள் செயல்களை திறம்பட ஆற்றும் அளவிற்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுங்க. அதனாலேயே ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல்லாம் இன்னைக்கு அமைய பெறுங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகள் படிப்படியாக குறைய காண்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு காரியங்கள்ல எதிர்பார்த்த சில காரியங்கள்ல உங்களுக்கு திடீர் திருப்பங்களால மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். லக்கணத்துல செவ்வாயும், 4ஆம் பாவத்துல சுக்கிரன், சூரியன், புதன் பயணம் செய்றாரு. 6ஆம் பாவத்துல கேதுவும், 7ஆம் பாவத்துல சந்திரனும், 9ஆம் பாவத்துல சனி வக்கரத்திலையும், 11ஆம் பாவத்துல குரு வக்கரத்திலையும் பயணம் செய்றாரு. 12ஆம் பாவத்துல ராகு பகவானோட பயணம் இருக்குங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா இன்று உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்த வேண்டுங்க. மனதில் குழப்பங்கள் ஏற்படாம இருக்க மனதளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில முயற்சிகளை எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் அதிகமாக உண்டாக பெறுமுங்க. மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயம்லாம் இன்று ஏற்படுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் நீங்க செய்து முடிப்பீங்க. இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயம் நிச்சயம் உண்டாகுங்க. உங்களின் மீதான வதந்தி நிச்சயம் நீங்க பெறும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி கொஞ்சம் புத்துணர்ச்சியுடன் இன்னைக்கு காணப்படுவீங்க. வெற்றிகள் சற்று உங்களுக்கு நிறைந்து தாங்க காணப்படும். வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களின் கவனக்குறைவு காரணமாக சில தவறுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. பணிகளை சற்று கவனமுடன் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டுமுங்க. அப்பந்தாங்க இன்றைய நாள் நல்ல சிறப்பாக முடியும். காதல், திருமணம், குடும்ப விஷயத்திலாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் அமைதியற்ற நிலையில இருப்பீங்க. இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருவரில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நிதி நிலைமையில இன்று பணப்பழக்கம் உங்களுக்கு மிதமாகத்தாங்க காணப்படுது. பணவரவு காணப்பட்டாலுமே குடும்பத்திற்காக சில அவசர செலவுகளை எல்லாம் செய்ய நேருங்க. ஆரோக்கியத்துல உங்கள் தாயின் ஆரோக்கியம் சில கவலை அளிக்கும் விதத்துல இருக்குதுங்க. அவரின் உடல் நலத்திற்காக சில பணம் செலவு செய்யலாம் நேருங்க. அதனால கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் உண்டாக பெறுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீண்ட கால நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய நாளாக இன்று அமையுங்க.
கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சுக்கிரன் விளங்குவதால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிகவும் நல்லதுங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து வாங்க. உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். 3ஆம் பாவத்துல சுக்கிரன் சூரியன் புதன் வக்கரத்துல பயணம் செய்றாருங்க. 5ஆம் பாவத்துல கேது பகவானும் 6ஆம் பாவத்துல சந்திரனும் 8ஆம் பாவத்துல சனி வக்கரத்துல பயணம் செய்றாருங்க. 10ஆம் பாவத்துல குரு வக்கரத்திலையும் 11ஆம் பாவத்துல ராகுவும் 12ஆம் பாவத்துல செவ்வாயும் பயணம் செய்றாருங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனளிக்கக்கூடிய விதத்துல இருக்குங்க. அதனால ஆன்மீக ஈடுபாடு தாங்க இன்றைய நாளை உங்களுக்கு சிறப்பாக வைத்திருக்கக்கூடும். நம்பிக்கையான மனநிலை இருந்தால் உங்களுக்கு சரியான பாதையில செல்ல இயலுங்க. அதனால குழந்தைகளின் திறமைகளை புரிந்து கொள்வீங்க. நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்று இருக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டம்லாம் விரிவடையக்கூடும். மனதில் பார்த்தீங்கன்னா கற்பனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடுங்க. வியாபாரத்தில் உள்ள சில சூட்சமங்களை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. மனதில் புதுவிதமான ஆசைகள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கு. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களின் கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம்லாம் அல்லது பாராட்டு கிடைப்பது உறுதிங்க. அதனால இந்த திறமைகளை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டியது உங்களோட திறமை தாங்க. இன்றைய நாள் காதல் திருமணம் குடும்ப விஷயத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் அகந்தை போக்கை காண்பீங்க. இதனால மகிழ்ச்சியை தக்க வைக்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க. குடும்பத்துக்கு அகந்தை மிகவும் கெடுதலை உண்டு பண்ணி விடுங்க. அதனால அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா இன்று செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. உங்கள் சேமிப்புக்கும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா குறைந்து தாங்க இன்னைக்கு காணப்படுது. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையின் உடல்நலத்திற்காக சில பணம் செலவு செய்ய நேருங்க. அதனால ஆரோக்கியத்தில் சற்று உடல் நல கோளாறுகள் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லதுங்க. வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் அவாய்ட் பண்ணிருங்க. மிகவும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மேம்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று குழந்தைகளின் திறமைகளை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மனதில் கற்பனை தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக புதன் விளங்குவதால் புதன்கிழமை இதோடு மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. மிகவும் உகந்ததாக அமையும். அது மட்டுமின்றி நெய்தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன் புதனோட வக்கரம் இதெல்லாம் இருக்கு. 4ஆம் பாவத்துல கேது பகவானும் 5ஆம் பாவத்துல சந்திரனும் 7ஆம் பாவத்துல சனி வக்கரத்திலையும் 9ஆம் பாவத்துல குரு வக்கரத்திலையும் 10ல பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் பாவத்துல லாபஸ்தானத்துல செவ்வாயோட பயணம் இருக்குங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசிக்கு வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்தில் இன்று நாள் அமையுங்க. உங்களிடம் காணப்படும் தைரியம் உறுதி மன நம்பிக்கை அந்த மாதிரியான சில வளர்ச்சிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னே சொல்லலாங்க. அதனால தைரியம் அதிகரிக்கக்கூடும். மன உறுதி உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சில சிறப்பான நாளாக அமையக்கூடுதுங்க. நெருக்கமானவர்களை பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு நிச்சயம் அதிகரிக்குங்க. தாய் வழி உறவினர்களின் மூலம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல புதிய வேலை நிமித்தமான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடுங்க.
கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. சமூக பணிகளில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்குங்க. எதிர்பாராத சில உதவியின் மூலம் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு விலகக்கூடும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வுகள்லாம் முற்றிலும் அகலக்கூடிய நாளாக இருக்குங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா பணி நிமித்தமான பயணம்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. உங்களின் கடின உழைப்பிற்கு பலன் நிச்சயம் கிடைக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் இனிமையான நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இதனால நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு 100% உறுதியா இருக்குன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் காணப்படுங்க. வெளிநாட்டிலிருந்து சிறிது பணம் வருவதற்கான வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு உள்ளதுங்க. ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. இன்றைய தினத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு தாங்க சொல்லணும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று நெருக்கமானவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று உறவினர்களின் மூலம் சில அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று எதிர்பாராத சில உதவியின் மூலம் மாற்றம் பிறக்கக்கூடுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை வணங்குவாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்துல சுக்கிரன், சூரியன், புதன் வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 3ஆம் பாவத்துல கேது பகவானும், 4ஆம் பாவத்துல சந்திரனும், 6ஆம் பாவத்துல சனி வக்கரத்திலையும், அஷ்டமத்துல பார்த்தீங்கன்னா குரு வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 9ஆம் பாவத்துல ராகு, 10ஆம் பாவத்துல செவ்வாயோட பயணம் இருக்குங்க. இந்த நவக்கிரகங்களின் இருப்பை பார்த்தோம்னா இன்றைய நாள் உங்களுக்கு தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதன் மூலம் திருப்தி நிறைந்து காணப்படுங்க. இன்று நீங்கள் தன்னம்பிக்கை உணர்வுடன் காணப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. தைரியம் எல்லாமே, ஆற்றல் எல்லாமே இன்னைக்கு அதிகமாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. முயற்சிகள்ல இன்றைய நாள் உங்களுக்கு உங்களின் முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் நிச்சயம் உண்டாகுங்க. புதிய அனுபவத்தின் மூலம் சிந்தனையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உத்தியோக பணிகள்ல எதிர்பாராத சில உதவிகள்லாம் உங்களுக்கு நிச்சயம் பிறக்குங்க. உடன் பிறந்தவர்களின் வழியில சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுங்க. தடைகள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய நாளாகவும் விலகக்கூடிய நாளாகவும் இருக்குது. வேலை தொழில பார்த்தீங்கன்னா இன்று பணிகள் நீங்க மும்மரமாக செயல்படுவீங்க. தவறுகளை தவிர்க்க சில கவனமாக பணியாற்ற வேண்டியது மட்டும்தாங்க உங்களுக்கு இன்றைய நாள். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் அமைதியான முறையில் இன்னைக்கு பழக வேண்டுங்க. நடக்கும் சம்பவங்களை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்ளுங்க, முயலுங்க. நிச்சயம் உங்களுக்கு சில மாற்றங்களையும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடுங்க. நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா இன்று வரவு செலவு இரண்டும் கலந்து தாங்க காணப்படுது. அதனால பணத்தை சிறந்த முறையில கையாள வேண்டுங்க. உங்கள் செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது மிகவும் நிச்சயமுங்க. ஆரோக்கியத்துல குளிர்ச்சியான உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது ஆரோக்கியமாக இருக்கலாமுங்க. அதனால குளிர்ச்சியான வகையான பதார்த்தங்களை எல்லாத்தையுமே நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்புங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உத்தியோக பணிகள்ல எதிர்பாராத உதவிகள்லாம் நிச்சயம் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் வழியில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சூரிய பகவான் இருப்பாருங்க. அதனால சூரிய நாராயணன் வழிபட்டுவாங்க, நல்லது உண்டாகும். தினந்தோறும் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்குவாங்க. உங்கள் சிரமங்கள்லாம் குறைந்து அந்தஸ்து உயருங்க.
மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. 2ஆம் பாவத்துல கேது பகவானும், 3ஆம் பாவத்துல சந்திரனும், 4ஆம் பாவத்துல சனி வக்கரத்திலையும், 7ஆம் பாவத்துல குரு வக்கரத்திலையும், 8ஆம் பாவத்துல ராகுவும், 9ஆம் பாவத்துல செவ்வாயும், 12ஆம் பாவத்துல சுக்கிரன், சூரியன், புதன் விரயஸ்தானத்துல வக்கரத்துல பயணம் செய்றாருங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு அதிக பொறுப்புகள் காணப்படுங்க. உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் சில உரையாடும் போது வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க. வேலை தொழில பார்த்தீங்கன்னா பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள நேருங்க. பணியில சில வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது மிகவும் அவசியம்ங்க. அதனால காதல், திருமணம், குடும்ப விஷயத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் பேசும்போது வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிப்பது மிகவும் நல்லதுங்க. அதனால இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருப்பதே நல்லதுங்க, சிறப்பை தருங்க. நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதே போல பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பயணத்தின் போதும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகம் ஏற்படுங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்துல இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்பு நிச்சயம் இருக்குங்க. தொடர்ந்து உடற்பயிற்சியும் தியானமும் மேற்கொள்வது மிகவும் சிறந்தது. நீங்கள் யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க, ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பயணங்களின் போது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பித்து செயல்படுவதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லதுங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுங்க. நீங்கள் விநாயகரை வணங்கி வாங்க, நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. லக்கணத்துல கேது பகவானும், 2ஆம் பாவத்துல சந்திரனும், 4ஆம் பாவத்துல சனி வக்கரத்திலையும், 6ஆம் பாவத்துல குரு வக்கரத்திலையும் பயணம் செய்றாரு. 7ஆம் பாவத்துல ராகுவும், 8ஆம் பாவத்துல செவ்வாயும், 11ஆம் பாவத்துல சுக்கிரன், சூரியன், புதன் வக்கரத்துல பயணம் செய்றாருங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று நாள் உங்களுக்கு சவாலான நாளாக இருக்கக்கூடுதுங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் இன்னைக்கு காண நீங்கள் சில அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும், திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும்ங்க உங்கள் எண்ணங்களை. அதுபடி அமைதியற்ற உணர்வு, வளர்ச்சி எல்லாம் பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ளுங்க. அதனால உங்கள் மனநிலை பார்த்தீங்கன்னா அமைதியற்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க இன்னைக்கு அதிகமாக இருக்குது. உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் இன்று அதிகரிக்க கூடுங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு மேம்படும். மனதுல புதுவிதமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க கூடுதுங்க. இன்று மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தெளிவான முடிவு கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் விதத்துல இருக்குதுங்க. வேலை தொழில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத சூழ்நிலைகள் தாங்க இன்னைக்கு அதிகமாக இருக்குது. அதனால பணிகளை சிறந்த முறையில கையாள வேண்டும்னா நீங்க திட்டமிடுதலோடு செயல்படுத்த வேண்டும்ங்க வேலையில. அதனால திட்டமிட்டு செயல்படுத்துங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கம் குறைந்து காணப்படுதுங்க. அவருடன் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு நிச்சயம் உள்ளதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பேசுங்க, பழகுங்க, வார்த்தைகள்ல கவனமாக இருங்க. நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக காணப்படாதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியான நாளாகத்தாங்க இருக்குது. நிதி நிலைமையில இந்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு இழக்க நேருங்க. எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லதுங்க.
ஆரோக்கியத்தில் இன்று கால்வலி பாதிப்பெல்லாம் காணப்படும். அதனால் சளி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்கங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம்ங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று குடும்பத்தோடு வணங்கி வாங்க. சந்தோஷம் நிலைத்து காணப்படும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். லக்கணத்துல சந்திரனும், 3ஆம் பாவத்துல சனி வக்கரத்திலையும், 5ஆம் பாவத்துல குரு வக்கரத்திலையும், 6ஆம் பாவத்துல ராகுவும், 7ஆம் பாவத்துல செவ்வாயும், 10ஆம் பாவத்துல சுக்கிரன் சூரியன் புதன் வக்கரத்திலையும் பயணம் செய்றாரு. 12ஆம் பாவத்துல கேது பகவானோட பயணம் இருக்குங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லலாமுங்க, உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. அதனால உங்களுக்காக இந்த நாள் காத்திருக்குன்னே சொல்லலாம். நல்ல நம்பிக்கை, ஆற்றல், உறுதி, உங்கள் கண்ணோட்டத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கு. இன்று எடுக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவுகள்னாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறையும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய அறிமுகம் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது உங்களின் மீதான நம்பிக்கையை எல்லாம் மேம்படுத்துங்க. உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா மாற்றமான சூழ்நிலைகள்லாம் அமையக்கூடுதுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுங்க. ஆக்கப்பூர்வமான சில நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை ஆற்றுவது எளிதாக இருக்குங்க. உங்களுக்கு கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய விதத்தில் உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படக்கூடும். காதல், திருமணம், குடும்ப விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் நல்ல விதமாக ஒரு தொடர்பு கொண்டிருப்பீங்க. இதனால் உறவுல நல்லிணக்கம்லாம் காணப்படும். ஆரோக்கியம், இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கு இன்றைய நாள். மகிழ்ச்சிகள், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஸ்திரமாக காணப்படுதுங்க. நீங்கள் புதிய முதலீடுகளின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் நிதி நிலைமையெல்லாம் மேம்படுத்தலாம். ஆரோக்கியத்தில் இன்று ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் அதிகரித்து காணப்படும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழல்லாம் உங்களுக்கு குறைய காண்பீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்கள் மீதான நம்பிக்கையெல்லாம் மேம்படக்கூடுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடுங்க. எதிலும் எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானுங்க. அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டுவாங்க. உங்கள் வாழ்வில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்கள் வளர்ச்சிக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடியவருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. 2ஆம் பாவத்துல சனி வக்கரத்துல பயணம் செய்றாரு. 4ஆம் பாவத்துல குரு வக்கரத்திலையும், 5ஆம் பாவத்துல ராகுவும், 6ஆம் பாவத்துல செவ்வாயும், 9ஆம் பாவத்துல சுக்கிரன் சூரியன் புதன் வக்கரத்துல பயணம் செய்றாரு. 11ஆம் பாவத்துல கேதுவும், 12ஆம் பாவத்துல சந்திரனோட பயணமும் இருக்குங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா இன்று நீங்க புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில இன்னைக்கு இருக்குங்க.
இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாகவும் அமையுங்க. மனதில் எண்ணிய சில பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. தாய் வழி உறவினர்களின் மூலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்திகள் நிச்சயம் கிடைக்குங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. சிக்கல்கள்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குதுங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் பணிகளை நீங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்வீங்க. உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவுலாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலதிகாரிகளின் பார்வை உங்கள் மீது விழக்கூடும். இதனால் உங்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் ஏற்பட விதத்தில் இருக்குங்க. வேலையில் திருமணம், காதல், குடும்ப விஷயத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் இணைந்து செயலாற்றுவீங்க. நண்பர்களின் இல்லத்திற்கு செல்லக்கூடிய விதத்தில் இன்று அமையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதத்தில் தாங்க இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். நிதி நிலைமையில இன்று உங்களுக்கு சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால நிதி நிலைமையிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக காணப்படுதுங்க. இன்றைய நாள் வந்து நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இன்று இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எண்ணங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய நாளாக இன்று இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமெல்லாம் உண்டாகுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்குங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் வந்து குரு பகவானுங்க. அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. மேலும் சிவபெருமானையும் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நிறைவேறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. லக்கணத்துல சனி வக்கரத்துல பயணம் செய்றாரு. 3ஆம் பாவத்துல குரு வக்கரத்துல பயணம் செய்றாரு. 4ஆம் பாவத்துல ராகுவும், 5ஆம் பாவத்துல செவ்வாயும், 8ஆம் பாவத்துல சுக்கிரன், சூரியன், புதன் வக்கரத்துல பயணம் செய்றாரு. 10ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா கேதுவும், 11ஆம் பாவத்துல சந்திரனும் பயணம் செய்கிறாருங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் தாங்க இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் செயலில் வேகத்தை தவிர்க்க வேண்டுங்க. இன்று வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க காணப்படுது. நீங்கள் முயற்சியை தாங்க இன்னைக்கு சார்ந்திருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம்லாம் அதிகரிக்கக்கூடும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் மறையுங்க. வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகளும் இன்னைக்கு குறைஞ்சிரும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் அறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. இன்றைய நாள் வந்து பணிவு இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. வேலை தொழிலில் பணி நிமித்தமான பயணமெல்லாம் இன்னைக்கு காணப்படுங்க. பணிகளை கையாளும் பொழுது சில தவறுகள் நேராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படுங்க. திட்டமிடுதலோடு செயல்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் இன்று சூடான விவாதங்கள்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பதும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் மிகவும் நல்லதுங்க. நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காதுன்னு தாங்க சொல்லணும். இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்தது கலந்து தாங்க காணப்படுது. அதனால நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமுடன் இருப்பதே உங்களுக்கு நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சளி அல்லது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. குளிர்ச்சியான உணவு வகைகளை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க. உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமெல்லாம் அதிகரிக்கக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அலைச்சல்கள், வியாபாரம் நிமித்தமான நெருக்கடிகள், அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீங்க.
சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் வந்து சனி பகவானுங்க. நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால மன நிம்மதி எல்லாம் கிடைக்க பெறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்கள் வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறது முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். 2ஆம் பாவத்துல குரு வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 3ஆம் பாவத்துல ராகுவும், 4ஆம் பாவத்துல செவ்வாயும், 7ஆம் பாவத்துல சுக்கிரன் சூரியன் புதன் வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 9ஆம் பாவத்துல கேதுவும், 10ஆம் பாவத்துல சந்திரனும், 12ஆம் பாவத்துல சனி வக்கரத்திலையும் பயணம் செய்யறாருங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று வந்து உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்குதுங்க. உரையாடும் போது பார்த்தீங்கன்னா யாரிடமாவது சில உரையாடல் இருந்துச்சுன்னா அதில் கவனமாக இருக்க வேண்டுங்க. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டுங்க. இன்றைய நாள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படின்னா 2-3 நாட்கள் தள்ளி போட்டு அந்த வேலைகளை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. தனவரவின் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று சேமிப்பெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது சற்று கவனமுடன் செயல்பட வேண்டுங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மூலம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நிறைவான நாளாகவும் அமையுங்க. வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. பணிகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். தவறுகளை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் துணையிடம் பேசும்போது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய விதத்துல பேசுவீங்க. இதனால உறவுல அமைதியின்மையெல்லாம் காணப்படக்கூடுங்க. அதனால வார்த்தைகள்ல பொறுமையாக இருப்பதும் அமைதியாக இருப்பதும் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு. நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதுங்க. பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டுமுங்க. இன்றைய நாள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது தாங்க இன்றைய நாள் சிறப்பு. ஆரோக்கியத்தில் தலைவலி பாதிப்பெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. தியானம், யோகா போன்ற செயல்பாடுகளில் நீங்கள் மேற்கொள்ளுங்க. உங்கள் ஆற்றலை ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம்லாம் ஏற்படுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பின் மூலம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம்லாம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் வந்து சனி பகவானுங்க. அதனால நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்கள் வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம். லக்கணத்துல குரு வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 2ஆம் பாவத்துல ராகுவும், 3ஆம் பாவத்துல செவ்வாயும், 6ஆம் பாவத்துல சுக்கிரன் சூரியன் புதன் பகவான் வக்கரத்துல பயணம் செய்யறாருங்க. 8ஆம் பாவத்துல கேதுவும், 9ஆம் பாவத்துல சந்திரனும், 11ஆம் பாவத்துல சனி வக்கரத்திலையும் பயணம் செய்யறாருங்க. இந்த கிரக அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்று மன வலிமையுடன் இருப்பது மிகவும் அவசியம்ங்க. உங்கள் செயல்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது தடைகளை எல்லாம் சந்திக்க நேரும். கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் திட்டமிடுதலோடும் செயல்படுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்ப்பதே உங்களுக்கு சிறப்புங்க. அதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளாலும் 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் அந்த முடிவுகளை செய்யுங்க. நேர்மறை எண்ணங்களை எடுத்துக்கொள்ளுங்க. வியாபார பணிகளில் பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் செயல்பட வேண்டுமுங்க. வாழ்க்கை துணைவர் இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லுங்க, நல்லது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் நிறைவேறுவதில் உங்களுக்கு காலதாமதம்லாம் உண்டாகுங்க. தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. அதனால அதிகார பதவியில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளை அறிந்து கொஞ்சம் செயல்படுங்க. இன்றைய நாள் வந்து உங்களுக்கு விவேகமுடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க.
வேலை தொழிலில் பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டியவங்க. அதனால் வேலையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருக்க இன்று உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுங்க. கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. வார்த்தைகளில் நீங்கள் எப்பொழுதுமே பொறுமையும் கடமையும் நிதானத்தோடு இருப்பது தாங்க உங்களுக்கு சிறப்பு. மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தில் நிச்சயம் விட்டு கொடுத்து செல்லுங்க. நிதி நிலைமையில் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காதுன்னு தாங்க சொல்லணும். தேவையற்ற செலவுகள்லாம் இன்னைக்கு எதிர்கொள்ள நேருமுங்க. பணத்தை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டுமுங்க. ஆரோக்கியத்தில் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக சில அசௌகரியங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படலாமுங்க. முதுகு வலி ஏற்பட உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. அதனால் வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வியாபார பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தாழ்வு மனப்பான்மை இன்று செயல்படுவது நம்பிக்கையை மேம்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களை சூழ்நிலைகளை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டியது மிகவும் நல்லதுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவானுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானை வணங்கிவாங்க. உங்கள் எல்லா விதமான வாழ்க்கையில தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. மேலும் இன்றைய நாள் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.